ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து கோகிலா கிளவுட் கிச்சனோட ஃபவுண்டர் ஹரிஹரன். இத்தனை நாள் வந்து இந்த வீடியோஸில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. டெலிவரி வரும்போது மேக்ஸிமம் வந்து ஃபேஸ் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஃபோட்டோவில் ஒரு மாதிரி இருக்கும். வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில் எல்லாத்துலேயும் ஃபோட்டோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நேரில் பார்க்கும்போது வித்தியாசமாக இருந்திருக்கும். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் லைவ் போடுறேன், வீடியோ போடுறேன். இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா நம்ம மார்ச் 2ஆம் தேதி இந்த கிச்சன் ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 மாதமாக அந்த கிச்சன் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த கிச்சன் எதுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து சாப்பாடு அப்படின்ற விஷயத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து இன்ஸ்டா, யூடியூப் அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நிறைய அவேர்னஸ் வீடியோஸ், நிறைய ஹோட்டல்ஸ்ல வந்து ஃபுட் கெட்டு போய் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயத்த வச்சு தான் அந்த பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஒரு டெலிவரி பார்ட்னரா ஒரு ஆன்லைன் ஆப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஹோட்டல்ஸ்ல போயிட்டு நான் ஃபுட் வாங்கி கஸ்டமர்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். இதான் வந்து மேஜர் ஒர்க்கா நான் வந்து ஒரு 8 மந்த்ஸ் முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து குழந்தைங்கள்லாம் நிறைய ஆர்டர்ஸ் போட்டு ஒரு பெரிய பிராண்டோட ஃபுட்டை வந்து ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு நான் அதை சப்ளை வாங்கி கொண்டே கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அவங்களோட ப்ரொடக்ஷன் மெத்தடு, அவங்களோட சிக்கன் எப்படி ப்ரொடக்ட் பண்றாங்க, அதை எப்படி குக் பண்றாங்க அப்படின்ற ப்ராசஸ் எனக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் எனக்கே என் மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு. அதை கொண்டே குழந்தைங்கள்ட்ட போய் சேர்க்கும் போது குழந்தைங்களோட வாழ்வியலும் பாதிக்கப்படும், உளவியல் ரீதியாகவும் மனவியல் ரீதியாகவும், ரெண்டாவது உடல் ரீதியாக அவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படின்றதுனால அந்த வேலையை விட்டேன். வேலையை விட்டுட்டு சரி நம்ம குறைகள் சொல்றதை விட அதை நிறைகளா மாத்துறதுக்கு என்ன நம்ம செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நிறைய பேர் இன்னைக்கு குறைகள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா நிறைகளா மாத்துறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்க மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ், லாங் ஜேர்னி. அந்த ப்ராசஸ் வந்து கையில எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் பொறுமை தேவை, ஒரு பேஷன் தேவை, அந்த விஷயத்து மேல அதீத காதல் தேவை. அந்த விஷயம் எனக்குள்ள இருந்ததுனால சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்குள்ள ஸ்டார்ட் அப் வந்ததுதான் இந்த கிளவுட் கிச்சனு. சரி இந்த கிளவுட் கிச்சன் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஐடியாஸும் எனக்கு கிடையாது. ஒரு மார்ச் 2ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணேன். மார்ச் 12ஆம் தேதி வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஆர்டர்ஸும் எனக்கு கரெக்டா பிளேஸ் ஆகல. அதுக்கப்புறம் எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருந்தேன். மார்ச் 12ஆம் தேதி ஸ்டார்ட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சது. வாரம் 7 ஆர்டர்ஸ், அப்புறம் வாரம் 10 ஆர்டர்ஸ், வாரம் 15 ஆர்டர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துச்சு. வாரம் 3 ஆர்டர் வந்த வாரங்கள்லாம் இருக்கு. ஆனா இப்போ ரெகுலரா எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 5ல இருந்து ஒரு 10 ஆர்டர்ஸ் மினிமம் வந்துருது. வாரம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆவரேஜா ஒரு 70ல இருந்து 80 ஆர்டர்ஸ் கிட்ட மினிமம் வந்துருது. ஓரளவு கிச்சன் டெவலப் பண்ணிருக்கோம். ரெண்டாவது வந்து ஃபுட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது. டேஸ்ட் வைஸ் நிறைய, குவாலிட்டி வைஸ் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு 60% ஓரளவுக்கு வந்து நல்ல கிச்சனா வந்து இப்போ இன்னும் ப்ரிப்பேர் பண்ணி பெஸ்ட்டா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் எதிர்வரும் காலங்களில் ஒரு 5 மாசம் 6 மாசம் கழிச்சு ஜனவரிக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டா நம்ம ப்ராசஸ் பண்ணி ஃபுட்டை எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத நம்மளோட கான்செப்ட். நீங்க நிறைய பேர் நம்மள்ட்ட ஃபுட் வாங்கிட்டு இருக்கீங்க. நிறைய குறைகளும் சொல்றீங்க, நிறைய நிறைகளும் சொல்றீங்க. ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு 50% குறைகள் வந்துச்சு, 50% நிறைகள் வந்துச்சு. இப்போ ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 20% குறைகள் வருது, ஒரு 80% நிறைகள் வருது. ஒரு பிளஸ் வந்து ஒரு 80% மாத்திருக்கோம். குறைகள் இன்னும் ஒரு 20% இருக்கு. அதை எதிர்வரும் காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சரிப்படுத்துவோம். ஆனா நிறைய கஸ்டமர்ஸ் என்ன பண்றீங்க அப்படின்னா குறைகளை மட்டும் நீங்க பெருசா பாக்குறீங்க. இதுக்கு பின்னாடி பேக் அண்ட் எஃபோர்ட் எவ்வளவு இருக்குன்னு நீங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு கிச்சன் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க ஒரு ஹோட்டல்னு வைக்கும் போது பாத்தீங்கன்னா ஃபுட் வைஸ் வந்து நம்ம ஒரு சிக்கன் வந்து மிச்சம் ஆயிடுது அப்படின்னா அதை வந்து நம்ம அடுத்த நாள் ஃபார்வர்ட் பண்ணி ஃப்ரீசர்ல வச்சு கொடுக்குறாங்க. பட் நம்ம வந்து ஃப்ரீசர் யூஸ் பண்ணக்கூடாது, டெய்லி லைவ் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்றத நம்ம கான்செப்ட். அதனாலதான் மெனுவே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மெனுஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு யூஸ் பண்ற ப்ராடக்ட் நாளைக்கு யூஸ் பண்ண முடியாது, நாளைக்கு யூஸ் பண்ற ப்ராடக்ட் நாளைக்கு யூஸ் பண்ண முடியாது. அது மாதிரிதான் நம்மளோட மெனுஸ் இருக்கு. அது எதுக்காக நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரியில தெளிவான கான்செப்ட்ல கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் எங்களுக்கு இந்த ஒரு பிசினஸ் அடுத்த கட்டம் கொண்டு போயிட்டு இருக்கு. எங்கள்கிட்ட ஃப்ரீசர், ஃப்ரிட்ஜ் கான்செப்ட் கிடையாது. அதை ஃபியூச்சர்லயும் நாங்கள் கொண்டு வர மாட்டோம். டெய்லி பர்ச்சேஸ், டெய்லி வந்து நம்ம பிசினஸ், அதான் நம்ம கான்செப்ட். எதிர்வரும் காலங்களில் நம்மளே சொந்தமா ஃபார்ம் ஸ்டார்ட் பண்றது, காய்கறி ப்ரொடக்ஷன் பண்றது, கோழிகள் நம்மளே வளர்க்குறது, ஆடுகள் நம்மளே வளர்க்குறது, இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அதற்கு சம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவைப்படுது. அதுக்கான வேலைகள்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் கிச்சன் வளர 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 அடுத்தடுத்து டெவலப்மெண்ட்ஸ் பண்ணுவோம். இன்னும் ஒரு 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா நம்ம பை ப்ராடக்ட்ஸ்லாம் இன்னும் கொண்டு வர போறோம். அடுத்து முருங்கை பொடி, தூதுவளை பொடி, அந்த மாதிரி உடல் ரீதியா நம்ம மன ரீதியா ஆரோக்கியமான உணவுகளை நிறைய அடிஷனல் நம்ம வந்து கொண்டு வர போறோம். அதனால சின்ன சின்ன குறைகளை பார்த்து எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த குறைகள் இருந்தா நீங்க மனசு விட்டு சொல்லுங்க. அந்த குறைகளை நாங்க கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். வாரத்துல 7 நாள் நாங்க ஃபுட்டு கொடுக்குறோம். 7 நாள்ல ஒரு சில பேருக்கு திங்கக்கிழமை பிடிச்ச ஃபுட்டு செவ்வாய்க்கிழமை பிடிக்காம போகலாம், செவ்வாய்க்கிழமை பிடிச்ச ஃபுட்டு புதன்கிழமை பிடிக்காம போகலாம். அந்த பிடிக்கல அப்படின்னா நீங்க சொல்லுங்க, அதை கண்டிப்பா நாங்க சேஞ்ச் பண்ணி தரோம். ஆனா பிடிக்கல அப்படின்றதுனால இந்த கிச்சனே தப்பு அந்த மாதிரி நீங்க மனசுல நினைச்சுக்காதீங்க. ஏன்னா இந்த கிச்சனை ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த கும்பகோணத்திலே பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் கிச்சன் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் கிளவுட் கிச்சன்ல நம்ம மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது இன்னொரு 2-3 கிச்சன்ஸ் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த கிளவுட் கிச்சன் அப்படின்ற கான்செப்ட் ஹோட்டல் கூட நடத்திடலாம். ஆனா கிளவுட் கிச்சன் நடத்துறது ரொம்ப கஷ்டம். என்ன ரீசன் அப்படின்னா அந்த ஆர்டர்ஸ் வாங்கி நம்ம அதுக்கான ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம முத நாள் ஸ்டாக் எடுத்துக்காம அன்னன்னைக்கு ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி நல்ல ஃபுட்டா மக்கள்கிட்ட ஆன் டைம் டெலிவரி பண்ணணும். இத்தனை கான்செப்ட் பண்ணி பேக் அண்ட் ப்ராசஸ் இருக்கு. இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயங்கள் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களோட ஆதரவு கண்டிப்பா இனி இருக்கு.
இன்னும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோஸை பகிருங்க. நாங்க போடுற ஸ்டேட்டஸ் வீடியோஸ் யூடியூப் சேனல்ல போடுறது, இன்ஸ்டால போடுறது அதெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இன்னைக்கு நாங்க வளர்றோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நாங்க வளரும் போது நல்ல உணவுத்துறை, நல்ல இண்டஸ்ட்ரி கும்பகோணத்துல வளரும். நல்ல ஃபுட் உங்க குழந்தைகளுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்றத என்னோட கான்செப்ட். அதனாலதான் நான் அந்த வேலையை விட்டேன். என்ன ரீசன்னா, குழந்தைங்களுக்கு ஒரு கெடுதலான உணவு கொடுக்க கூடாது. அந்த ஒரு குற்ற உணர்ச்சினாலதான் அந்த வேலையை தூக்கி போட்டுட்டு, சொந்தமா கஷ்டம் இருந்தாலும், பண கஷ்டம், மன கஷ்டம் எல்லாமே இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, அது எனக்கான வாழ்வியலுக்காக மட்டும் கிடையாது. என்னை சுத்தி இருக்க குழந்தைகளுக்காகவும், என்னை சுத்தி இருக்க நல்ல மனிதர்களுக்காகவும், சுத்தி இருக்க ஒரு நல்ல மனிதரோட வாழ்வியலை மாத்தணும். உடல் ரீதியான பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வெளில கொண்டு வரணும். இன்னைக்கு சுகர், கொலஸ்ட்ரால், பிபி அனைத்து நோய்கள்லையும் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது காரணம் நம்ம சாப்பிடுற சாப்பாடு மட்டும்தான். நம்ம சாப்பிட்டுட்டு அந்த டேப்லெட்டை யூஸ் பண்ண நோய்கள் கிளியர் ஆகாது. நம்ம உடம்புல நிறைய பிரச்சனைகள் வரும். அப்ப என்னடா பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரேன் அப்படின்னா, நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபுட்டை மாத்திட்டாலே நம்மளோட வாழ்வியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எந்த பிரச்சனைகளும் வராதுன்னு நான் சொல்லல. வரது குறைவா இருக்கும். பர்சன்டேஜ் குறைவா இருக்கும். அப்ப 100% வந்து நோய் வருது அப்படின்னா, நல்ல உணவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 50 to 60% தான் நோய் வரும். 40% வந்து நம்ம உடல் ரீதியா நம்ம காப்பாத்திக்கலாம். இன்னும் எதிர்வரும் காலங்கள்ல நாங்க வந்து ஃபுட்டை இன்னும் மேம்படுத்துறதுக்கான ப்ராசஸ், அடுத்தடுத்த லெவலு, ஆர்கானிக்கை உள்ள கொண்டு வரணும் அப்படின்றத எங்களோட கான்செப்ட். இப்போதைக்கு நான் ஆர்கானிக் பண்ணல. ஒரு முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ப்ராடக்ட்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு காய்கறிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உரம் தெளிச்ச விஷயம் தான் நம்மளுக்கு மக்கள்கிட்ட கிடைச்சிட்டு இருக்கு. பட் ஃபியூச்சர்ல அதை வந்து ஆர்கானிக்கா பர்ச்சேஸ் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இன்னைக்கு பிராய்லர் கோழி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை ஃபியூச்சர்ல நாட்டுக்கோழியா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றத எங்களோட கான்செப்ட். நிறைய எஃபோர்ட்டுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம். நிறைய விஷயங்களை உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணவும், நிறைய விஷயங்களை உங்களுக்கு வந்து ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கவும் நாங்கள் தயாரா இருக்கோம். உங்களோட கோஆர்டினேஷன், உங்களோட ஐடியாஸ், உங்களோட சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படுது. எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு ஊன்றுகோலா இருந்து நல்ல ஒரு வழிகாட்டியா இருந்து எங்களை வந்து வளர்த்து விடுங்க. எங்களை வளர்த்து விடும்போது, எங்க கிச்சன் வளரும் போது உங்களோட உணவு பயன்பாடும் உணவு சேவையும் சரியான முறையில உங்களுக்கு கொண்டு வந்து நாங்க சேர்ப்போம். அதுக்கான முழு ஒத்துழைப்பும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன். கண்டிப்பா ஷுவாரிட்டி நான் தரேன். இது வரைக்கும் கஸ்டமர்ஸ் என்கிட்ட இத்தனை மாசம் வாங்கி உடல் ரீதியா பிரச்சனைன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த ஒரு கமெண்ட்டும் என்கிட்ட சொன்னதும் கிடையாது. வாட்ஸ்அப்ல போட்டதும் கிடையாது. இன்ஸ்டா, யூடியூப் எதுலையுமே போட்டது கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு ஒரு 5 to 6 மந்த்தா கிச்சன் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தடுத்த லெவலும் கண்டிப்பா போறோம். கண்டிப்பா கஸ்டமர்ஸ் ஆகிய உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, சப்போர்ட் பண்ணுங்க. எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி விஷயத்த நீ நிறைய பேர் பிசினஸ் பண்றாங்க. ஆனா இந்த மாதிரி உணவுத்துறையை எடுக்கிறதுக்கு ஒரு கிளவுட் கிச்சன் அப்படின்ற கான்செப்ட், டெலிவரி கான்செப்ட், ஓன் கான்செப்ட் அப்படின்னு எடுக்கிறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க, தயங்குறாங்க. இதெல்லாம் தாண்டி நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது ஆன்லைன் பிளாட்ஃபார்மோட நம்மள்ட்ட ரேட் கம்மியா கொடுக்குறோம். நிறைய ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்றோம். நிறைய மார்ஜினை விட்டு கொடுத்து கஸ்டமர்ஸ்க்கு நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி நிறைய விஷயத்த ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால உங்களோட சப்போர்ட்ஸ் கண்டிப்பா தேவைப்படுது. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் எங்க கிச்சனும் வளரும், எங்களோட சப்போர்ட்டும் அதிகமாகும். ரெண்டாவது அடுத்தடுத்த பிராண்ட்ஸ்க்கான விஷயங்கள் நாங்க பண்ண முடியும். அடுத்தடுத்த லைவ் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து அடுத்தடுத்த வந்து பை ப்ராடக்ட்ஸ், ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் கொண்டு வர போறோம். இன்னொரு 5 வருஷத்துல ஒரு கார்பரேட் ஸ்ட்ரக்சரா கொண்டு வரணும் அப்படின்றத என்னோட கான்செப்ட். இதுக்கு உங்களோட சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா நடக்காது. மறக்காம எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் மிக்க நன்றி. இனிமே சப்போர்ட் பண்ண போறவங்களுக்கும் மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. பாய்.